பட்டாசு வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உற்பத்தியாகும் பட்டாசுகளில் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் தற்போதும் பயன்பாட்டில் இருப்பதாக ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். அத்தகைய பட்டாசு தயாரிப்பாளர்களின் உரிமத்தை ரத்து செய்து ஏன் தண்டனை வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் ஏற்கனவே கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வர இருந்த நிலையில் பிற வழக்குகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதால் நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அடுத்த சின்னபாலம், தோப்புக்காடு, தெற்குவாடி, தெற்கு கடல் பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக சுமார் 300 மீட்டருக்கு மேலாக கடல் உள்வாங்கியது. இதனால் அப்பகுதியில் அரிய வகை பவளப்பாறைகள், நட்சத்திர மீன்கள், கடல் அட்டைகள் உள்ளிட்டவை கடலில் இருந்து வெளியில் தெரிந்தன. மேலும் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் தரை தட்டின. இதனால் நாட்டுப்படகு மீனவர்கள் படகுகளை கடலுக்குள் இழுத்து சென்று பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தினர். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி சேலத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், அரசு மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் மீன் மார்க்கெட்டில் மீன்வளத்துறை ஆய்வாளர் திரு மனுநீதி சோழன், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திரு முருகேசன், திரு கர்ணன் ஆகியோர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். இதில் 8 மொத்த விற்பனை கடைகளிலும் 15 சில்லறை விற்பனை கடைகளிலும் ஆய்வு செய்ததில் மீன்கள் கெட்டுப்போகாமல் இருக்க மீன்களில் ஃபார்மலின் தடவப்பட்டுள்ளதா அல்லது ரசாயனம் தடவப்பட்டுள்ளதா என்று மீன்களை ஆய்வு செய்தனர். கெட்டுப்போன மீன்களோ அல்லது ரசாயனம் தடவப்பட்ட மீன்களோ விற்பனை செய்வது தெரியவந்தால் அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து சென்றனர். மத்திய அரசு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிதம்பர நகர் பகுதியில் வைத்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பயிர்களுக்கு அடி உரமாக போடப்படும் டிஏபி மற்றும் போட்டாஸ் போன்ற உரங்களுக்கு தமிழகத்தில் கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த உர தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இஸ்ரேல் நாட்டில் இருந்து 27,000 டன் பொட்டாஷ் உரத்தை தூத்துக்குடி துறைமுகத்தின் வாயிலாக தமிழக அரசு இறக்குமதி செய்திருக்கிறது. இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட உரங்கள் மூட்டைகளாக கட்டப்பட்டு விவசாய தேவைகளுக்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் பிரித்து அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஸ்பா என்றாலே விபச்சார நிலையம் என்ற கண்ணோட்டத்தில்தான் பார்ப்பீர்களா என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் வில்லோ ஸ்பா உரிமையாளர்களை காவல்துறையினர் மிரட்டுவதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மசாஜ் நிலையங்களில் விதிமீறல்கள் நடைபெறுவதாக புகார்கள் வந்தால் சட்டப்படி மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பணம் பறிக்கும் நோக்கில் மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்றும் காவல்துறைக்கு அறிவுறுத்தியது. இதையடுத்து வழக்கு நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஒரு நபர் ஆணையத்தின் 31வது கட்ட விசாரணை நிறைவடைந்தது. இதுவரை நடைபெற்ற விசாரணையில் 979 சாட்சிகளிடம் விசாரணை செய்யப்பட்டு 1223 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் தெரிவித்தார். அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தங்க நகைகளை உருக்க நடவடிக்கை எடுக்கும் இந்து அறநிலையத்துறை எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு அருகே இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட இந்து முன்னணி பொதுச் செயலாளர் அக்னி பாலா மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமானத்திற்கு தேவையான சிமெண்ட், கம்பி, மென்பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தும் பல மடங்கு விலை உயர்வு காரணமாக கட்டுமான தொழில் முடங்கியது. இதனால் தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.